الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் வாழும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் சங்கையான கண்ணியமான ஒரு மாதத்தை நமக்கு தந்து, அந்த மாதத்தின் இரவு நேரங்களையும் பகல் நேரங்களையும் சிறப்பாக கண்ணியமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ரமலானுடைய மாதம் என்பது அது ஒரு புனிதமான மாதம். ஒரு மனிதன் நோன்பு நோக்கக்கூடிய பகலுடைய நேரமாக இருந்தால் அந்த பகலுடைய நேரமும் கண்ணியமானது, மதிக்கப்பட வேண்டியது. அல்லாஹ் பகலையும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதே நேரத்தில் ரமலானுடைய மாதத்தின் இரவு நேரங்களும் கண்ணியமானவை. நம்மில் சில பேர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் நாங்கள் எங்களுடைய வாயை பேண வேண்டும், எங்களுடைய கண்ணை பேண வேண்டும், பாவமான விடயங்களை விட்டும் நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதம் என்பது வெறும் பகல் நேரத்தில் மாத்திரம் ஒரு மனிதன் பாவங்களை விட்டு ஒதுங்கி இருப்பதல்ல, இரவு நேரங்களும் மதிக்கப்பட வேண்டியவை. ஏன் அல்லாஹு தஆலா இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடையாளப்படுத்துகின்ற போது, இந்த மாதத்துடைய சிறப்பை, கண்ணியத்தை அல்லாஹ் கூறுகிற போது குர்ஆனை அல்லாஹ் சம்பந்தப்படுத்தி பேசுகிறான். குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று பேசுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை உலகத்திற்கு அருளுவதற்கு அல்லாஹு தஆலா தெரிவு செய்த நேரம் இரவு நேரம். ரமலானுடைய மாதத்தின் ஒரு இரவைத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு குர்ஆனை, கடைசி வானத்துக்கு அல் குர்ஆனை அருளுவதற்கு
அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான் என்றால் ரமலானுடைய மாதத்தின் இரவு நேரங்களையும் நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். இரவு நேரங்களை நாங்கள் மதிக்க வேண்டும். பகலுடைய நோன்பு நோற்ற நேரத்தில் எவ்வளவு பக்குவமாக நாங்கள் இருக்கின்றோமோ அதே போன்று ரமலானுடைய இரவு நேரங்களும் பக்குவமாக கழிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எமக்கு ரமலானுடைய ஒரு இரவை குர்ஆனில் சொல்லி அதனுடைய கண்ணியத்தை எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா மிகவும் சிறந்த ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்துடைய ஒரு சில நோன்புகளை நோற்றவர்களாக அல்லாஹு தஆலா என்னை இந்த இடத்திலே அமர வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஃபர்லான ரமலானுடைய நோன்புகளை தனது வாழ்வில் 9 வருடங்கள் தான் அடைந்து கொண்டார்கள். ரமலானுடைய மாதத்துடைய நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 9 தடவைகள் தான் பிடித்திருக்கிறார்கள். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் அதிகமான ரமலான்களை எங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் உலகத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கின்ற பாக்கியங்களை அல்லாஹ் பேசுகிறான், அருட்கொடைகளை பேசுகின்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா 2 விடயங்களை அல்லாஹ் சொல்லி அதை ஒரு மனிதனுக்கு நாங்கள் பாக்கியமாக கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். என்ன சகோதரர்களே? சும்மா அமாதஹு ஃபஅக்பரா. உலகத்தில் ஒரு மனிதன் மௌத்தாகுவது, ஒரு மனிதனுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுவது, ஒரு மனிதனை அல்லாஹ் வஃபாத்தாக்குவது, இதை அல்லாஹ் தஆலா நிஅமத் என்று பேசுகிறான். மரணம் ஒரு நிஅமத். யாருக்கு சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் மனிதன் 2 விடயங்களை வெறுக்கின்றான், 2 விடயங்களை பயப்படுகின்றான். அதில் ஒன்று, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணத்தை கண்டு பயப்படுகிறான், மரணத்தை வெறுக்குகின்றான். யாரும் மரணிப்பதற்கு விரும்புவது கிடையாது. 100 வருடம் வாழக்கூடியவரும் இன்னும் ஒரு 10 வருடம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் மனிதன் மரணத்தை வெறுக்கின்றான். அல் மௌத்து கைருல் லஹு. ஆனால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து 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 உலகத்துடைய அந்த வாழ்வில் மனிதன் வாழ்கிற போது அவன் சில ஃபித்னாக்களுக்கு முகம் கொடுக்கின்றான். அவனுடைய ஈமானுக்கு அச்சுறுத்தலாக அவன் வாழக்கூடிய நாட்களும் காலங்களும் அமைந்துவிடும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன், அந்த ஃபித்னாவுடைய காலத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து அவனுடைய ஈமானை இழந்துவிடக் கூடாது, அவனுடைய சுவர்க்கத்தை அவன் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சில பேர்களை உலகத்தில் அவசரமாக மௌத்தாக்கி விடுவான். அல் மௌத்து கைருல் லஹு மின் ஃபித்னா. ஃபித்னாவுடைய காலத்தில் ஒரு மனிதன் வாழ்வதை விட அந்த மனிதனுக்கு ஏற்படுகின்ற மரணம் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ்வும் குர்ஆனில் நிஅமத்துக்களை பற்றி பேசுகிற போது, மனிதன் சாப்பிடுகின்ற உணவுகளை பற்றி பேசுகிற போது, மனிதன் சாப்பிடுகின்ற பல வகைகளை பற்றி பேசுகின்ற போது, காய்கறிகளை பற்றி பேசுகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், சும்மா அமாதஹு ஃபஅக்பரா. அந்த அல்லாஹ் சில பேர்களை உலகத்தில் மௌத்தாக்குவது அது அவர்கள் மீது செய்கின்ற அருளாக இருக்கும், பாக்கியமாக இருக்கும், ரஹ்மத்தாக இருக்கும்.
என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் அந்த மனிதனுடைய ஜனாதாவை அடக்கம் செய்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு இடம் அவனுக்கு கிடைப்பது, இந்த பூமியில் ஒரு இடம் அவனுக்கு கிடைப்பது, அது ஒரு அருள் என்று அல்லாஹ் பேசுகிறான். நாம் உலகத்திலே நினைக்கின்றோம், அழகான ஒரு வீடை கட்டிவிட்டோம், அழகான ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டோம், இது அல்லாஹ்வுடைய அருள் என்று நாங்கள் பேசுகிறோம், நினைக்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே, நீ மரணித்ததற்கு பின்னால் கபரிலே நீ அடக்கம் செய்யப்படுவதற்கான ஒரு இடத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ் உனக்கு அமைத்து தருகிறான், அது ஒரு அருள் என்று அல்லாஹ் பேசுகிறான். காரணம் என்ன சகோதரர்களே? உலகத்தில் மரணித்த சில பேர்களை இந்த பூமி அவர்களை கபூல் செய்யவில்லை. சில பேர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட ஒரு சில பேர்கள் மரணித்தார்கள். அவர்களை அடக்கம் செய்கின்ற போது கபர் அவர்களை வெளியே தள்ளிவிடுகிறது. கபர் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை, நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை விமர்சித்து உலகத்தில் வாழ்ந்த சில பேர்களுடைய முடிவை நாங்கள் பார்த்தோம் என்றால், அவர்களுடைய மையத்தை கூட, உயிரற்ற அந்த தடத்தை கூட இந்த பூமி கபூல் செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளியே தள்ளிவிடுகிறது. இதனால் அல்லாஹ் சொல்றான், மனிதனே, நீ உலகத்தில் மண்ணுக்குள்ளால் அடக்கம் செய்யப்படுவதும் அல்லாஹ்வுடைய அருள், ரஹ்மத், அல்லாஹ்வுடைய நிஅமத். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் கொடுக்கின்ற பாக்கியம், அவனுடைய உடம்பை மண் கபூல் செய்ய வேண்டும், பூமி கபூல் செய்ய வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பேர்களை இந்த பூமி நிராகரித்து விட்டது, அவர்களை தூக்கி எறிந்து விட்டது, அவர்களை கபூல் செய்வதற்கு இந்த பூமி அதாவது மறுத்து விட்டது. சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, எனவே எங்களுடைய வாழ்வு அது அருளாக இருக்கிறது, எங்களுடைய மரணமும் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது, எங்களுடைய ஜனாசாக்கள் மண்ணில் அடக்கம் செய்யப்படுவதும் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. அதே போன்று இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் சில போது நாம் சந்திக்கின்ற 30வது ரமதானாக இருக்கலாம், 40வது ரமதானாக இருக்கலாம், சில பேருக்கு 50வது ரமதானுடைய மாதமாக இருக்கலாம். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமான ரமதான்களை சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய அருள் என்று சந்தோஷமாக இந்த ரமதானுடைய நோன்புகளை நாங்கள் நோக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முக்கியமான வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். 2 முக்கியமான வணக்கங்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்திம காலத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண தருவாயில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் எமக்கு சொன்னவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வஃபாத் ஆகினார்கள், அவர்களுடைய ஜனாசாவை யார் யார் குளிப்பாட்டினார்கள், அவர்களுடைய ஜனாசா எவ்வாறு தொழுவிக்கப்பட்டது, எவ்வாறு கஃன் செய்யப்பட்டது, எவ்வாறு அடக்கம் செய்யப்பட்டது என்ற விடயங்களை எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தார்கள் என்றால் அந்த மாதத்தில் 2 விதமான அமல்களை மிக அதிகமாக செய்வார்கள். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். ஒரு மாணவன் ஒரு ஆசானிடத்தில் பாடம் கொடுப்பதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த அல் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஏன் சகோதரர்களே, உலகத்தில் அருளப்பட்ட 4 வேதங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இறக்கி வைத்திருக்கிறான். அதிலும்
ரமதானுடைய மாதத்தின் இரவு நேரங்களில் தான் அல்லாஹு தஆலா இந்த வேதங்களை உலகத்துக்கு இறக்கி இருக்கிறார். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை ஓதுவார்கள். இரண்டாவது கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை தான் உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். சாதாரணமான ஒரு வாழ்க்கை, சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் மிகவும் அதிகமாக தான தர்மங்களை கொடுப்பார்கள், சதகாக்களை செய்வார்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உலகத்துடைய ஆட்சி அதிகாரங்களும் சொத்து செல்வங்களும் கொடுக்கப்பட்ட ஒரு நபி அல்ல நமது நபி. சாதாரணமாக வாழ்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி நபி அவர்களை பற்றி தெரியாதவர்கள் நபியுடைய சபைக்கு வந்தார்கள் என்றால், மன் மின்கும் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மது என்று கேட்டு தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளோடும் சாதாரண மக்களோடும் வாழ்ந்தவர்கள். எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. மனிதர்களில் மனிதராக வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கூட ரமதானுடைய காலத்திலே இருப்பதை கொடுப்பார்கள், சதகாக்களை கொடுப்பார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்ன சகோதரர்களே? ரமதானுடைய மாதத்தில் கொடுக்கின்ற சதகாக்கள், செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹ் ஏனைய காலங்களில் கொடுக்கின்ற கூலியை விட பல மடங்கு கூலிகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். சிறந்த ஒரு காலம், கண்ணியமான ஒரு மாதம். அந்த மாதம், அந்த காலத்தில் நான் சதகா செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் இருப்பதை கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தீவிரமாக சதகாக்களை கொடுப்பார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்ன? முதலாவது, ரமதானுடைய மாதம் ஒரு கண்ணியமான மாதம். அந்த மாதத்தில் கொடுப்பது, அந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற வணக்கங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் தஆலா பல மடங்கு கூலிகளை வைக்கின்றார். இரண்டாவது கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றாலும் சில போது எங்களுடைய நோன்பில் குறைகள் ஏற்படலாம். எங்களுடைய பார்வையால், எங்களுடைய பேச்சுக்களால், எங்களுடைய உணர்வுகளால், எங்களுடைய செயல்களினால் ரமதானுடைய பூர்த்தியான நன்மை கிடைப்பதை விட்டும் எங்களுடைய ரமதானில் குறைகளை ஏற்படுத்தக்கூடிய இவ்வாறான பாவங்கள் நடக்கலாம். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், காட்டிக் கொடுக்கிறார்கள், நீங்கள் சதகாக்களை செய்யுங்கள். ரமதானுடைய காலத்தில் நீங்கள் பிடிக்கின்ற நோன்புக்கு பூர்த்தியான கூலி கிடைக்கும். ரமதானுடைய காலத்தில் நீங்கள் செய்கின்ற அந்த தவறுகள், அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனால் ரமதானுடைய காலத்தில் அதிகமாக சதகாக்களை கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி? ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஜாருக்கு போகிறார்கள், சந்தைக்கு போகிறார்கள். போன நேரத்தில் வியாபாரிகளை பார்த்து சொன்னார்கள், தஸத்தகு, நீங்கள் சதகாக்களை கொடுங்கள். ஜகாத் அல்ல, ஜகாத் என்பது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டியது. மேலதிகமான நபிலான சதகாக்களை நீங்கள் கொடுங்கள். ஏன் தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வியாபாரிகளே, நீங்கள் வியாபாரம் செய்கிற போது சில நேரத்தில் நீங்கள் பொய் சொல்லி இருக்கலாம், கலப்படம் செய்திருக்கலாம், ஏமாற்றம் செய்திருக்கலாம், மோசடி செய்திருக்கலாம், அளவு நிறுவையில் மோசடி செய்திருக்கலாம். இவ்வாறான தவறுகளை, இவ்வாறான பாவங்களை, இவ்வாறான குற்றங்களை நீங்கள் செய்கின்ற சதகா அழித்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ரமதானுடைய காலத்தில் செய்து காட்டினார்கள், சொன்னார்கள், நீங்கள் சதகாக்களை கொடுங்கள். அந்த மாதத்தில் நீங்கள் செய்கின்ற தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவார். ஏன் சகோதரர்களே, இந்த சதகா கபருடைய
நெருக்கடியை, கபருடைய இருளை தணிக்கின்ற ஒரு தன்மையை அல்லாஹ் இந்த சதகாவுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் எங்களுடைய பாவங்களை நிச்சயமாக இந்த சதகா அளிக்கும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சதகாக்களை அதிகமாக கொடுப்பாரோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை கியாமத்துடைய நாளையில், அந்த உஷ்ணம் நிறைந்த அந்த நாளில், வெப்பம் நிறைந்த அந்த நாளிலே அல்லாஹு தஆலா அவர் கொடுத்த சதகாக்களை அவருக்கு நிழலாக, அவருக்கு வெளிச்சமாக, அவருக்கு இன்பமாக, அவருக்கு குளிராக அல்லாஹு தஆலா ஆக்குவான். அவர் கொடுத்த சதகாக்கள் அவருக்கு நாளை கியாமத்துடைய நாளையில் நிழலாக மாறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ரமதானுடைய காலத்தில் விசேஷமாக இருப்பதில் ஒரு பகுதியை நாங்கள் கொடுப்போம். வசதி படைத்தவர்கள் மாத்திரம்தான் சதகா கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தீவிரமாக சதகாவை கொடுத்திருக்க மாட்டார்கள். எனவே கொடுப்போம், எங்களுடைய நோன்பு பூர்த்தியாகும், பூர்த்தியான நன்மை கிடைக்கும், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் சதகாக்கள் செய்வதன் மூலமாக, மற்றவர்களுக்கு நாம் உதவுவதன் மூலமாக, மற்றவர்கள் எங்களுடைய உதவியை பெற்று நல்ல வழிகளில் அந்த உதவியை, காசை, பணத்தை செலவு செய்வார்கள். ரமதானுடைய காலத்தில் கொடுப்பதன் மூலமாக அந்த காசுக்கு, அந்த பணத்துக்கு அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள், சஹர் செய்வார்கள், இஃப்தார் செய்வார்கள். நோன்புடைய காலத்தில் அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளை சமைத்து சாப்பிடுவார்கள். நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பாளிக்கு உதவி செய்த ஒரு நன்மையை அல்லாஹு தஆலா நமக்கு தருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு நோன்பாளிக்கு ஒரு ஈச்சம்பழத்தை கொடுக்கிறார், அதற்கும் வசதி கிடையாது, ஒரு மிடர் பாலை கொடுக்கிறார், அதற்கும் வசதி கிடையாது, ஒரு மிடர் தண்ணீரை கொடுக்கிறார், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா அந்த நோன்பாளியுடைய நன்மையை இவருக்கும் கொடுக்கிறான் என்றாலும் அந்த நோன்பாளியுடைய நன்மையில் எந்த ஒரு குறைவையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். இரண்டு பேர்களுக்கும் பூர்த்தியான நன்மை, கொடுத்தவருக்கும் நன்மை, அதை பெற்றவருக்கும் நன்மை. எனவே ரமலானுடைய சதகா ஒரு நோன்பாளியை நோன்பு பிடிப்பதற்கு அது உதவியாக அமைகிறது, நோன்பை திறப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் அதிகமாக சதகாக்களை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோற்றவர்களாக, நோன்பு நோற்ற நிலைமையில், நோன்பு நோக்கக்கூடிய இந்த கண்ணியமான மாதத்தில் நாம் செய்கின்ற சதகா எங்களை சுவர்க்கவாதிகளாக ஆக்கிவிடுகிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஃபில் ஜன்னதி லகுரஃபா, சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா சில விசேஷமான அறைகளை, ரூம்களை அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறான். அறைகள், சுவர்க்கம் என்பது ஒரு மாளிகை, சுவர்க்கம் என்பது விசாலமான ஒரு மாளிகை. அங்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்கின்ற சில அடியார்களுக்கு சில அறைகளை அல்லாஹ் கட்டி இருப்பான். அந்த அறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு வந்தார்கள். மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்து விட்டு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யுரா ஸாஹிருஹா மின் பாத்தினிஹா வ பாத்தினுஹா மின் ஸாஹிரிஹா. அந்த அறைகளுக்கு உள்ளாலிருந்து பார்த்தால் வெளிப்பகுதி விளங்கும், வெளியே இருந்து பார்த்தால் உள்ளால் நடப்பது விளங்கும். பளிங்கு கற்களினால் அல்லாஹ் தஆலா அந்த மாளிகைகளை கட்டி வைத்திருக்கிறார். சஹாபாக்கள் ஆசையோடு கேட்டார்கள், லிமன் லிமன் ஹிய யா ரசூலல்லாஹ், அந்த அறைகள் யாருக்கு கிடைக்கும், யார் யாருக்கு அது கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 அமல்களை சொன்னார்கள். முதலாவது, லிமன் அஹ்ஸனல் கலாம், லிமன் அலானல் கலாம், யார் மற்றவர்களோடு பேசும்போது அழகாக பேசுகிறார்களோ, மிருதுவாக பேசுகிறார்களோ, பண்பாக பேசுகிறார்களோ, கனிவாக பேசுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் அந்த மாளிகையை கொடுப்பான், அந்த அறைகளை கொடுப்பான். இரண்டாவது சொன்னார்கள், உலகத்தில் பசியோடு வாழக்கூடிய, வறுமையோடு வாழக்கூடிய ஏழைகளுக்கு உணவு கொடுத்தார்.
அவருடைய பேச்சு நல்லா இருக்குது, நல்லா பேசுறாரு, அஹ்லாக் உள்ளவர். பேச்சோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு உதவினார், மற்றவர்களுடைய பசியை போக்கினார், மற்றவர்களுடைய வறுமையை போக்கினார், மற்றவர்களுக்கு சதகாக்களை தான தர்மங்களை கொடுத்தார். மூணாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸாபஅ ஸியாம், நோன்புகளையும் அவர் பிடித்தார், நோன்புகளையும் பிடித்தார். நான்காவது வஸல்லா பில்-லைலி வன்-நாஸு நியாம், இரவு நேரங்களில் மக்கள் தூக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது, தூக்கத்தில் அவர்கள் மூழ்கி இருக்கும் போது இவர்கள் நின்று வணங்குவார்கள், இரவு தொழுகைகளில் ஈடுபடுவார்கள், தராவீஹிலும் கியாமுல் லைலிலும் ஈடுபடுவார்கள். இவ்வாறான 4 தன்மைகள் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அந்த அறைகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 4 விடயங்களையும் ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் பேசுவது நல்ல விடயங்கள். ரமலானுடைய காலத்தில் வீணான விடயங்களை நாங்கள் பேசுவது கிடையாது, ஆபாசங்களை பேசுவது கிடையாது, பொய் பேசுவது கிடையாது, யாருக்கும் ஏசுவது கிடையாது, யாரையும் திட்டுவது கிடையாது, யாரையும் சபிப்பது கிடையாது. எங்களுடைய பேச்சை நாங்கள் ஒழுங்காக அமைத்துக் கொள்கிறோம். இரண்டாவது, ஒரு மாதம் முழுக்க நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய பேச்சு ஒழுங்காக இருக்கும், நல்லதை பேசுவார், நலவுகளை பேசுவார், நோன்புகளையும் பிடிப்பார். இந்த 2 விடயங்கள். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர் ஏழைகளுக்கு உணவளிப்பார். எனவே ரமலானுடைய காலத்தில் இந்த சதகாக்களை நாங்கள் கொடுப்பதன் மூலமாக ஏழைகள் சந்தோஷப்படுவார்கள், அவர்களுடைய பசிகளை தீர்த்துக் கொள்வார்கள், சிரமங்களை போக்கிக் கொள்வார்கள். எனவே அங்கு நாங்கள் சதகாவும் செய்கிறோம். நான்காவது சொன்னார்கள், இரவு நேரங்களில் நின்று வணங்குவது. அதுதான் கியாமுல் லைலை தொழுகிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், வித்ர் தொழுகிறோம், தராவீஹ் தொழுகிறோம். எனவே இவ்வாறான ரமலானில் செய்கின்ற இந்த 4 விதமான அமல்களும் கண்ணியமான சகோதரர்களே எங்களை சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறது. சுவர்க்கத்திலும் விசேஷமான ஒரு கண்ணியத்தை, ஒரு சிறப்பை, ஒரு அந்தஸ்தை பெறுவதற்கு காரணமாக அமைகிறது. அந்த 4ல் 2 மனிதர்களுடைய உரிமையோடு சம்பந்தப்பட்டது. அதை நாங்கள் பேச வேண்டும். இஸ்லாம் என்பது வெறுமனே இபாதத்து மாத்திரமல்ல, வெறுமனே தொழுகைகள் மாத்திரமல்ல, வெறுமனே நோன்பு மாத்திரமல்ல, வெறுமனே ஹஜ் மாத்திரமல்ல. இஸ்லாம் என்பது 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று இபாதத், இன்னொன்று அஹ்லாக். நபி அவர்கள் சொன்ன 4 விடயங்களில் 2 மனிதர்களுடைய உரிமைகளோடு சம்பந்தப்பட்டது, அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டது. ஒன்று என்ன? மனிதர்களோடு நன்றாக பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாட வேண்டும், பேச்சு ஒழுங்காக இருக்க வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களுக்கு உதவுதல், சதகா செய்தல், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தல், அவர்களுடைய பசியை போக்குதல். இது 2ம் மனித உரிமைகளோடு சம்பந்தப்பட்டது, அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டது. மற்ற 2 நோன்பு பிடித்தல், தொழுதல், நின்று வணங்குதல், இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. எனவே வெறும் அஹ்லாக்கால் மாத்திரம் சொர்க்கம் போக முடியாது, அல்லது வெறும் இபாதத்தால் மாத்திரம் சொர்க்கம் போக முடியாது. எங்களுடைய அஹ்லாக்கும் சீராக இருக்க வேண்டும், எங்களுடைய குணமும் சீராக இருக்க வேண்டும், அடியார்களோடு நாம் வைத்திருக்கின்ற உறவும் சீராக இருக்க வேண்டும், உறவினர்களோடு நாம் வைத்திருக்கின்ற தொடர்பும் சீராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வோடு நாம் வைத்திருக்கின்ற, மதத்தோடு நாம் வைத்திருக்கின்ற, இஸ்லாத்தோடு நாம் வைத்திருக்கின்ற அந்த தொடர்பும் சீராக வேண்டும். 2ம் சீராகுகிற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை நல்ல வழிகளில் செலவழிப்போம், சதகாக்களில் செலவழிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், 3 விடயங்களை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இஹ்ஃபதுஹா, நீங்கள் மரணம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், உள்ளத்தில் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதில் முதலாவது என்ன? மா நகஸ ஸதகத்துன் மின் மால். சதகா செய்வதால் ஒரு மனிதன் ஏழையாக மாட்டான், கொடுப்பதால் ஒரு மனிதன் ஏழையாக மாட்டான். நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சதகா கொடுப்பதினால் ஒருவர் ஏழையாக மாட்டார்,
கொடுத்ததுதான் அவருக்கு சொந்தமானது, கொடுத்ததுதான் அவருடைய சொர்க்கம், கொடுத்ததுதான் அவருடைய மறுமை வாழ்வு. எனவே கொடுப்பவர் ஏழையாக மாட்டார். இரண்டாவது சொன்னார்கள், உலகத்தில் எந்த மனிதன் அநியாயம் இழைக்கப்பட்டு அநியாயம் செய்யப்பட்டு அந்த அநியாயத்தை தாங்கி பொறுமையோடு வாழ்வாரோ இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதனை கண்ணியப்படுத்தாமல் அவனை அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டார். அநியாயம் இழைக்கப்பட்டு பொறுமை செய்தவர், அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாமல் மௌத்தாக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் யாசிப்பார்களோ, யாசிக்கும் கதவை யார் திறப்பார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது வறுமையின் கதவை திறந்து விடுவார். இந்த 3 விடயங்களையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, யாசிக்கும் அளவுக்கு எங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஆக்கிவிடக் கூடாது. குர்ஆன் சொல்கிறது, சில ஏழைகள் அவர்களுடைய வறுமைகளை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் சொல்வார்கள். வெளிரங்கத்தில் பார்த்தால் செல்வந்தர்களை போன்று காட்சி அளிப்பார்கள். அவர்களை பார்க்கக்கூடியவர்கள் நினைப்பார்கள் வசதியோடு வாழ்கிறார்கள், செல்வத்தோடு வாழ்கிறார்கள், பணத்தோடு வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இல்லை, அவர்கள் வறுமையோடு வாழ்கிறார்கள். யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். எனவே அவ்வாறானவர்களை தேடி உதவி செய்யுங்கள், அடையாளப்படுத்துங்கள், அவர்களுடைய வீடுகளை தேடிச் செல்லுங்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே யாசகர்கள் யாசிக்கின்ற அளவுக்கு நாம் காரணமாக ஆகிவிடாமல் அவர்களை தேடி உதவி செய்யக்கூடியவர்களாக, சதகாக்கள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்கள் விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரமலானுடைய மாதம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பகல் நேரம் மாத்திரம் அல்ல கண்ணியமானது. சில பேர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நோன்பு திறந்து விட்டால் எல்லாம் ஹலால், நோன்பு திறந்து விட்டால் எதையும் பேசலாம், எதையும் பார்க்கலாம், எதையும் செய்யலாம், எங்கு சென்றும் நாங்கள் வீணாக கழிக்கலாம். அவ்வாறு கிடையாது சகோதரர்களை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய ரஹ்மத்தை இறக்குவது இரவு நேரத்தில். அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கடைசி வானத்துக்கு வருவது இரவு நேரத்தில். அல்லாஹ் குர்ஆனை இறக்கியது இரவு நேரத்தில். அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழித்ததும் இரவு நேரத்தில். குர்ஆனில் அல்லாஹ் இரவு நேரங்களில் ரஹ்மத்தையும் இறக்குகிறேன், இரவு நேரங்களில் அழிவையும் உண்டாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இரவு நேரங்கள் ஒன்றோ நாங்கள் தொழுகையில் கழிக்க வேண்டும், அல்லது குர்ஆன் திலாவத்தில் கழிக்க வேண்டும், நல்ல விடயங்களில் செலவழிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் பேசாமல் தூங்கி விடுவோம். ஒரு நோன்பாளியுடைய தூக்கமும் இபாதத். ஏன் அவர் தஹருக்கு எழுப்ப வேண்டும், தஹஜ்ஜுக்கு எழுப்ப வேண்டும், தஹர் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தூங்குகிறார். அது இபாதத்தாக கருதப்படும். வீணாக விளையாட்டுகளிலே கழித்துவிட வேண்டாம். முந்தைய ஒரு காலம் இருந்தது, பகல் நேரங்களிலே எங்களுடைய இளைஞர்கள் விளையாடுவார்கள். இன்று அது மாறி பகல் நேரங்களில் தூங்குகிறார்கள், அவர்களுடைய வேலைகளை செய்கிறார்கள். இரவு நேரங்களில் வெளிச்சத்தில் விளையாடுகின்ற வசதி வாய்ப்புகள் இன்று சர்வதேச மட்டத்திலே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்தோர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இரவு சஹாபாக்களுடைய இரவை நாங்கள் பார்த்தோம் என்றால் ரமலானுடைய காலத்தில் மாத்திரமல்ல, தூங்குவார்கள், அல்லது இபாதத்தில் ஈடுபடுவார்கள், அல்லது துஆவில் ஈடுபடுவார்கள், அல்லது இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவார்கள், அல்லது தௌபாவில் ஈடுபடுவார்கள். எங்கும் இரவு நேரங்களில் விளையாட்டில் சஹாபாக்கள் கழித்ததை எங்கும் காண முடியாது. இரவு நேரங்களில் ஜிஹாத் கூட கிடையாது. இரவு நேரங்களில் போராட்டத்தில் கூட சஹாபாக்கள் ஈடுபடவில்லை. அது ஓய்வெடுக்கின்ற நேரம். குர்ஆன் சொல்கிறது, இரவு நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக, பகல் நேரம் நீங்கள் உழைத்து தின்னுவதற்காக. இன்று அது மாறி இரவு நேரங்களையும் எங்களுடைய இளைஞர்கள் வீணாக கழிக்க வேண்டும் என்பதற்கான சாதனங்களும் கருவிகளும் உருவாக்கப்பட்டு விட்டது, இடங்கள் தயாரிக்கப்பட்டு விட்டது. இரவு முழுக்க விளையாடிவிட்டு சுபகம் இல்லாமல் தூங்கி விடுகிறார்கள். சில இளைஞர்கள் ஹலாலை தேடுவதற்கு வேலைக்கு கூட போவது கிடையாது. அந்த அளவு இரவு நேர விளையாட்டுகளில் களியாட்டங்களில் எங்களுடைய சமூகம் மூழ்கி கொண்டிருக்கிறது. பொதுவாக ரமலானுடைய காலத்திலும் இஸ்லாமிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் கூட தராவிக்கும் போகாமல் இரவு களியாட்டங்களில், இரவில் விளையாடுவதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இளைஞர்கள். மிக குறிப்பாக கண்ணியமான சகோதரர்களே,
இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறேன். இந்த இரவை நாங்கள் நல்ல விடயங்களில் செலவழிப்போம். முபாரக்கான கண்ணியமான ஒரு நேரத்தில் இந்த நாளில் இருந்து IPL என்று சொல்லக்கூடிய முசீபத் தொடங்குகிறது. சென்ற வருடமும் ரமதானில், அதுக்கு முந்தைய வருடமும் ரமதானில். கண்ணியமானவர்களே, தராவியுடைய நேரத்தில் அது ஆரம்பிக்கப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய நரகத்தை எங்களுடைய கதவுகளினால் எங்களுடைய கைகளினால் நாங்கள் திறந்து விடக்கூடாது. இஸ்லாம் ஹலாலை அனுமதித்திருக்கிறது. ஆனால் ஹராத்தின் பால் இட்டுச் செல்கின்ற சாதனங்களை இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது. விபச்சாரத்தை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அந்த விபச்சாரத்துக்கு காரணமாக இருக்கின்ற அந்நிய பெண்களை பார்க்கின்ற பார்வையை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. எனவே தராவியுடைய முக்கியமான நேரம், கியாமுல் லைலுடைய நேரம், அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டிய நேரம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய நேரம், அல்லாஹ் மன்னிப்பதற்கு இரண்டு கைகளையும் விரித்து அடியார்களுடைய தௌபாவை எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் இவ்வாறான விளையாட்டுகள் தொடங்க இருக்கிறது என்ற செய்தியை மிக கவலையாக, மிக எச்சரிக்கையாக நாங்கள் அந்த நேரத்தை கழிக்க வேண்டும். ஷைத்தானுடைய வலையில் சிக்கி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய சந்தர்ப்பத்தை வீணாக்கி விட வேண்டாம். ஏன், சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் கழிக்கின்ற கடைசி நோன்பாக இன்றைய நோன்பு இருக்கலாம், அல்லது கடைசி ரமதானுடைய மாதமாக இந்த மாதம் இருக்கலாம். வீணாக நாங்கள் அவ்வாறான விடயங்களை பார்ப்பதன் மூலமாக எமக்கு பயன் கிடையாது. யாரோ ஒரு கூட்டம் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள், கோடிக்கணக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சுவண்டியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மனைவிமார்களுக்கு நேரம் கொடுக்காமல், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்காமல், பள்ளிவாசலுக்கு நேரம் கொடுக்காமல், தீனுக்கு நேரம் கொடுக்காமல், தொழுகைக்கு நேரம் கொடுக்காமல், உலகத்தையும் இழந்து மறுமையிலும் நஷ்டவாளிகளாக மாறுவதற்கு நாம் காரணமாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். எனவே வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய இரவு நேரங்களையும் பகல் நேரங்களையும் ஒட்டுமொத்த முழுமையான இந்த ரமதானையும் சிறப்பாக கண்ணியமாக அதனுடைய கண்ணியங்களை பேணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களும் எவ்வாறு செலவழித்தார்களோ அது போன்று செலவழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு புரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. ரமதானுடைய மாதத்தில் என்னென்ன நல்லமல்களையும் என்னென்ன சதகாக்களையும் நாங்கள் செய்தோமோ அவைகள் அனைத்தையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அறியாமலும் அறிந்தும் என்னென்ன தவறுகளை பாவங்களை நாங்கள் செய்தோமோ யா அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அந்த பாவங்கள் எங்களுடைய மக்பிரத்துக்கு காரணமாக